இந்த யோக சூத்திரத்தில் இந்த தியானத்தில் ரொம்ப முக்கியமானவர் ஆதிசேஷன் பதஞ்சலி. இதுதான் முதல் கலையாக ஒரு செயல் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ இதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீனியல் பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய செயலில் அந்த நாராயணன் மூலியமாக அங்கு அந்த நாத நமச்சிவாயமாக மாறுது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் இருக்குல்ல, அங்கே அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஞானியம் படிக்க மாட்டான்னா, இந்த கிளாண்ட் அவனுக்கு அறிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜை பாஸ் பண்ணிடுதுங்க. அவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? அதோட மொத்த சாரத்தையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய பெரிய வெற்றி எதுவாக இருக்கும்னா, அந்த பீனியலும் பிட்யூட்டரியோட செயல்பாடுகளில் தான் அவனுடைய தனித்துவத்தை இருக்கும். அப்போ நீங்கள் தியானம் பண்ணி நீங்கள் சந்திரக்கலை சூரியக்கலையை ஓட்டி தலையில் ஒரு சமாதிங்கிறத இந்த இடத்துக்குள்ளே தான் ஒடுங்கணும், வேற எங்கேயும் ஒடுங்கக்கூடாது. உடலே இல்லாத மாதிரியும் அவர் அங்கே ஒருத்தர் தியானிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த நிலை இல்லாத மாதிரி மாறிவார். உடல் அங்கே இருக்கு, அவர் தான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் உடலே அவர் மறந்துடுவார். அப்போ சன்னியாச பரம்பரையில் இருக்கிற சீடனுங்களுக்குள்ள எல்லாத்தையும் இவருடைய அலைவரிசைய அவனுடைய பிட்யூட்டரி பிளீனியலுக்குள்ளே போகுது. போய் அவர் உடலுக்கு தேவையான உபகரணங்களை அந்த மரியாதையை இதுவே செய்யுது. எத்தனை யுகங்கள் எத்தனை பிறப்புகளை போய்கிட்டே இருப்பாய் என்று கனவே வராத அளவுக்கு உன்னை அவன் சரி செய்ய வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ கனவே வராத ஒரு சூழல் எது என்றால், மனமற்ற செயலே கனவு இல்லாத ஒரு செயலை உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது கடைசியாக என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஞானியையும் தூக்கமற்றவனாக மாற்றிடுது, பசியற்றவனாக மாற்றிடுது, உடையற்றவனாக மாற்றிடுது. அப்போ கடைசியில் அவன் என்ன பண்ணுது? உணர்வற்றவனாக மாற்றிடுது. நிறைய பேர்கள் தியானத்தில் உயர்ந்த போய் உணர்வற்ற நிலைங்கிறது சமாதி நிலை. சமாதிக்கு போயிட்டு திருப்பி அவங்க உணர்வு நிலைக்கு வந்திருக்காங்க. சமாதியிலேருந்து விழிப்பு. அப்போ வந்து போதும் அவங்க பணி செய்கிறாங்கல்ல, அங்கே என்னவா இருக்குன்னா, அந்த உணர்வற்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உணர்வற்ற நிலையில இருந்து சமாதியிலிருந்து திருப்பி உணர்வு நிலைக்கு வந்து அவர் தெய்வீகமாக பணி செய்கிறாரு. ஆனால் அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும் கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். காலத்துக்குள்ளே தான் அவர் பயணிக்க முடியும். காலத்தை பார்த்து தான் அவர் வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த உணர்வற்று இருக்கிறவன் உணர்வு நிலைக்கே வர்றதில்ல, உணர்வற்ற நிலையில இருந்தே பணி செய்கிறான். ஆனால் காலத்துக்கும் உலகத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான், அதை தாண்டி போயிடுறான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர் அவர், ரொம்ப மூத்தவர் அவர், முதல்ல வந்தவரும் அவர் தான் அப்படிங்கிறாங்க. இந்த யோக சூத்திரத்தில் இந்த தியானத்தில் ரொம்ப முக்கியமானவர் ஆதிசேஷன் பதஞ்சலி. இதுதான் முதல் கலையாக ஒரு செயல் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ இதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீனியல் பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய செயலில் இவங்க யார்? அந்த ரெண்டு பேர்னா நரம்புகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அறியும் திறன் கொண்டவராக இருக்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா உயிர் சக்திங்கிறத அந்த செல்களை உற்பத்தி பண்ணுறவராக ஒருத்தர் இருக்கிறார். இது ரெண்டு தான் அந்த கிளாண்டோடைய பெரிய வேலைகளில் அது ஒரு வேலை செய்யுது. அப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இடகலை பின்கலையை இந்த கிளாண்டு தான் இடகலையில் ஒருத்தர் இருக்கணுமா, பின்கலையில் ஒருத்தர் இருக்கணுமா. இடகலையிலே இருக்கும்போதோ பின்கலையில் இருக்கும்போதோ ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத அந்த கிளாண்டு தான் தீர்மானிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற கிளாண்டு தான் உங்களுக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது அதுதான் தீர்மானிக்குது. அப்போ அது சேஞ்ச் ஓவரை பண்ணுது. இப்போ ஒரு கரண்ட் வந்தோன்னா நம்ம தானாக சேஞ்ச் ஓவர் ஆகிக்கிறது இல்லை, இன்வெர்ட்டர்லேருந்து மாறுது இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்கும்போது சேஞ்ச் ஓவர் நம்ம தான் பண்ணணும், மாற்றி கொடுக்கணும் லைனை. அந்த மாதிரி அந்த சேஞ்ச் ஓவரை அந்த கிளாண்டு பண்ணுது. இப்போ அந்த கிளாண்டுக்குள்ளே என்னன்னா, ஒரு நாராயணன் தன்மையை ஒரு ஞானி கண்டுபிடிச்சி அதுக்கு நாராயணன்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. ஒரு நாராயணன் தன்மையில் நான் பார்க்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுடைய தாட்லேருந்து அதை நாராயணனாக பார்க்குறான். ஒரு கிளாண்டை நாராயணனாக பார்த்துட்டான். இப்போ நாராயணனை ஏன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், அவன் நரம்புகளை எல்லாத்தையும் அவர் ஒருங்கிணைத்து வேற ஒரு வேலை நடக்குது, எனக்கு அவர் நாராயணனாக தெரிகிறாரு, நாராயணனாக உணர்த்திட்டாரு அப்படின்ட்டான். இப்போ அந்த நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த செயல்லேருந்து அவன் மீண்டும் சொல்கிறான், மேலே அவர் இந்த உயிர் சக்தியை இந்த சுரபியில்
இந்த நாதவிந்தை உற்பத்தி பண்ணி மேலேருந்து கீழே வந்து திருப்பி அணுக்களை இந்த இங்கே இருக்கிற நாதவிந்தை என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் அதை மேலே கொண்டு போகணும். அதை மேலே எப்படி கொண்டு போகணும்னா, இப்போ நாதவிந்தா கீழே வந்தது, அதே நாதவிந்தா மேலே போகக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த நாராயணன் வந்து நாராயணன் மூலியமாக அங்கு அந்த நாதவிந்து நமச்சிவாயமாக மாறுது. அப்போ நாராயணன் தோன்றிட்டான், நாராயணன் வழியில் இருக்கிறான், நாராயணன் செயல்படுறான். நாராயணன் என்ன பண்ணுறான்னா நமச்சிவாயத்தை உருவாக்குறான். நமச்சிவாயம் வந்து ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் இப்போ கீழே இருக்கிற அந்த செயலை நாதவிந்தை என்ன பண்ணுறான், திருப்பியும் ஒளியாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறான், முதுகு தண்டு வழியாக மேலே ஏற்றுறான். தலைக்குள்ளே வச்சோன்னா அங்கே ஒரு பெரிய ஜோதியாக, பெரிய வெளிச்சமாக, அது ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய செயல் வடிவமாக அங்கே உருவாக்கப்படும். இப்போ இந்த நமச்சிவாயங்கிறதையோ இந்த நாராயங்கிறதையோ ஒரு அலைவரிசையாக இருக்கிறவன் அவன் தான் பேர் வைக்கிறான். அவன் அது அவனே பேர் வைக்கிறான். அப்போ இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துக்கெல்லாம் ஒருத்தர் இருந்து செயல்பட்டார், ஒரு அலைவரிசை இருந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் அதை தான் அவன் ஆதிசேஷனும் பதஞ்சலி 2 பேரும் ஒருத்தர் தான். இவன் தான் இதுக்கு இந்த கலைகள் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இந்த செயல் வடிவத்தை ஆதிமாக அந்தமாக இருந்து இவன் தான் வடிவமைச்சு மக்கள்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே ஆதிசேஷனும் அதே பதஞ்சலி தான் இந்த யோக சூத்திரத்தை மட்டும் இல்லாமல் தியானங்கிறதோ மனித குலத்தில் எல்லா அவன் குரு பரம்பரையில் இங்கே இருக்கிற முருகன், அவன் ஐயப்பன், கையப்பன், மாரியம்மன் எல்லாமே அவனுக்குலேருந்து தான் வருது. அந்த வடிவத்துக்குள்ளே இருந்தே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவன் தான் இந்த கலையை மீண்டும் மீண்டும் இந்த சமாதி தீட்சையோ இந்த இடக்கலை பின்கலையோ அவன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து ஆதிசேஷனே என்ன சொல்கிறான், எனக்கு முன்னாலேயே ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்கிறான். அவர் தான் எனக்கே இதை கொடுத்தாரு. அவர் என்னங்க, அவர் யாருங்க அப்படின்னா அவருக்கு பேர் கிடையாது. அவர் தான் வந்து ஏது மற்றவராக இருக்கிறாரு. அவர் தான் ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல அந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், இந்த 3 தன்மைக்குள்ளேயும் அவர் இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேலை செய்கிறார். மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் சமாதிக்குள்ள இருப்பார். சமாதியில் இருக்கும்போது வேலை செய்ய முடியாது. அப்போ சமாதியில் இருக்கும்போது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும், ஆனால் பணி செய்ய முடியாது. ஆனால் இவர் பணி செய்கிறாரு. இப்போ நாங்கள்லாம் சமாதியில் இருக்கும்போது ஆதிசேஷன் சொல்கிறான், நாங்கள் சமாதியில் இருக்கும்போது உணர்வற்ற நிலைக்கு போயிட்டு திருப்பி உணர்வு நிலைக்கு நாங்கள் வர்றோம். நாங்கள் திருப்பி விழித்து நாங்கள் ஒரு செயலுக்கு வர்றோம். நாங்கள் சமாதியில் போய் இந்த கூட்டுக்குள்ள சந்திரனையும் சூரியனையும் 2 மாடுகளையும் ஒரு மாடாக ஒரு செயலாக இந்த கூட்டுக்குள்ள அடைக்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்று நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஏதும் இல்லாமல் உணர்வற்று போய் நாங்கள் இருந்துட்டு திருப்பியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உணர்வு நிலைக்கு வர்றோம். ஆனால் எங்களோட செயல்பாடுகள் இறை சக்தியாக இருந்தாலும் நாங்கள் அங்கே உணர்வு நிலைக்கு வந்து விடுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நான் கண்டதில் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர் ஆதிசேஷன் சொல்கிறாரு, எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர் அவர் அந்த உணர்வற்ற நிலையில் இருக்கிறார்ல, அவர் உணர்வு நிலைக்கு வரமாட்டாரு, ஆனால் பணி செய்கிறாரு. அவர் உணர்வு நிலைக்கே வரமாட்டாரு, அவர் எப்பயுமே உணர்வற்றே இருக்கிறாரு. அந்த உணர்வு நிலைக்குள்ளே அவர் நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அவர் வேலை செய்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு மூத்தவர், பெரியவர் அப்படின்னு அதை ஒரு பணியை வந்து அவங்க அதை சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே என்னன்னா இந்த பீனியல் கிளாண்டும் இந்த பிக்யூட்ரி கிளாண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், இப்போ இந்த கரண்டை கண்டுபிடித்தவர், டெலிஃபோனை கண்டுபிடித்தவரெல்லாம் இதுக்குள்ள உணர்வற்ற நிலை எப்படி மாறும், என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு தேடி இருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் வந்து இந்த பீனியல் பிக்யூட்ரியால் அதை மட்டும்தான் ஒரு மருத்துவமோ ஒரு விஞ்ஞானமோ ஒரு பெரிய செயலை செய்ய முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற உங்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அறிவு சார்ந்தவங்களையும் பெரிய செயல்பாடு, அவங்களுடைய ரோல், அவங்களுடைய சக்ஸஸ் எதுன்னா பீனியலும் பிக்யூட்ரியும் தான். நீங்கள் பெரிய திறமசாலின்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்களுடைய முழு செயல்பாடு அந்த வெற்றிக்கு எவன்டா வெற்றிக்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னா இந்த பீனியலும் பிக்யூட்ரியும் தான். இப்போ டெண்டுல்கர்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பேட்டு, பாலு, திறமை, கோச்செல்லாம் தாண்டி அந்த பீனியல் பிக்யூட்ரி தாங்க. அதோடைய செயல்பாடில் தான் அப்போ என்ன பண்ணும், அவனுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டு சுவாசம் மாறுறது, ஹார்மோன்களை சேஞ்ச் செய்யறது, அவனுக்குள்ளேருந்து இந்த மனமாற்றத்தை குறைக்கிறது, இது எல்லாமே இதுதான் பண்ணுது. அப்போ மனமாற்றம் ஒருத்தனுக்கு தீவிரமாக இருக்கும்போது
அப்போ அந்த அந்த பீனியலும் பிக்கூட்டியும் என்ன பண்ணுதுன்னா அதோடைய தன்மை முழு தன்மையும் செயல்பாடுகள் இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு என்னன்னா, இப்போ அந்த ஒரு குழந்தை பிறந்தது, இந்த குழந்தைய தூக்கிட்டு என்கிட்ட வர்றாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த குழந்தையோடைய முழு தன்மையில் அந்த பீனியலும் பிக்கூட்டியும் வேலை செய்யலை. அது நார்மலாக வேலை செய்யுது. இப்போ அது அப்படியே வேலை செஞ்சா அதுதான் தலைவன். இந்த உடலுக்கு யாரா டிரைவர் யாரான்னா இந்த 2 கிளாண்டு தான் தலைவர். இந்த 2 கிளாண்டு தான் எல்லா உறுப்பையும் இயக்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ புள்ள பெற்றுக்கிற, உனக்குள்ள ரத்தம் தான் அதிகமாக இருக்கு, உனக்குள்ள வெள்ளை கலரில் எப்படி பால் இருக்குன்னா அந்த பால் உற்பத்தியும் இவன் தான் பண்ணணும். அந்த சுரபியில் போய் அந்த தன்மையை மாற்றுறது அவன் தான். அப்போ உனக்குள்ள இருக்கிற அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவன் அவனாக தான் இருக்கிறான். இப்போ அவன் மந்தமாக இருக்கிறான். யாரு? அந்த பீனியலும் பிக்கூட்டி மந்தமாக இருக்கிறான். இப்போ மந்தமாக இருக்கிறவனை ஒரு குரு பார்க்குறாரு. என்னடா மெயின் கேப்டனே இந்த 2 கிளாண்டு தான். இந்த 2 கிளாண்டே தூங்கிக்கிட்டு இருந்தான்னா இவன் எப்படா உருப்பிடுவான் அப்படின்னு பார்த்துட்டு இவன் அந்த 2 கிளாண்டையும் எல்லா உறுப்பையும் மாற்ற வேண்டாம், எந்த செயல்பாடையும் பண்ண வேண்டாம். அப்போ அந்த 2 கிளாண்டும் சரியானுச்சுன்னா இவன் சரியாயிருவான். அப்போ அந்த 2 கிளாண்டை சரி செய்யறவன் எங்கரா இருக்கிறான்னா அவன் குடல் வாளுக்கு பக்கத்தில் இருக்கிறான். அவனை தான் நீங்கள் குண்டலினி சக்தி, ஒரு நரம்பு தூங்குது, படுத்திருக்கு, தூங்கிக்கிட்டு கிடக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இடுப்புலேருந்து இருக்கிற அலைவரிசையிலேருந்து இவனுக்கு மேலே முதுகு தண்டு வழியாக தலைக்கு கிடைக்க அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இந்த 2 கிளாண்டு விழிக்கிறான். இப்போ விழித்தோன்னே என்ன பண்ணுறான்னா ஒரு செகண்டுக்கும் இடங்களை பின்களையை மாற்றுறான். டக்குன்னு ஹார்மோன் சேஞ்ச் பண்ணுறான், பல விஷயங்களை பண்ணுறான். இப்போ ஒரு விஞ்ஞானி தூங்கிக்கிட்டே இருக்கான், டக்குன்னு எந்திரிச்சு ஒரு குறிப்பு எழுதுறான், டக்குன்னு ஓடுறான். இதோட சேருமா, அது அதோட சேருமான்னா அந்த கிளாண்டோடைய வேகம், அந்த கிளாண்டோட தன்மை அவனை தூங்க விடாம அவனை முழுவதுமாக ஒரு சிந்தனைக்குரியவனாக மாற்றுது. இப்போ ஒரே நோட்டு தான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வச்சிருக்கு, நான் வச்சிருக்கிறேன். ஆனால் கணக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வித்தியாசம் வேற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கணக்கெல்லாம் போடவே முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த ராமானுஜன் கணக்கு இருக்காருல்ல, அவெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் கிட்டே போக முடியாதுங்க, நம்ம இது என்னங்க கணக்கு போட சொன்னா எவனோ ஒருத்தன் வேற மாதிரி மின்சாரத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறான், இது வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இப்போ விவேகானந்தனுடைய உரை, விவேகானந்தனோட செயல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒரு 8 புத்தகத்தை காட்டுறாங்க, காட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஐயோ இதை படிக்கிறதுக்குள்ள செத்தே போவோம். இவர் என்ன சொல்றாருன்னா அந்த 8 புத்தகத்தையும் 8 புத்தகத்தில் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிட்டு என்கிட்ட ஒரு கேள்விகள் நான் பதில் சொல்றேன். ரொம்ப சொப்ப நாளில் ரொம்ப சொப்ப டயத்தில் அதை படித்து முடித்தேங்கிறார். அப்போ காரணம் அவனோட கிளாண்டு தூங்கிக்கிட்டு கிடக்கு, செத்து போயிடுவேங்கிறான் அந்த 8 புக்கை படிக்கிறதுக்குள்ள. இவன் கிளாண்டு என்ன பண்ணுது, ஆடி வர்றப்பாலாம் 6 அடிச்சுக்கிட்டே இருக்கு. புரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குறிப்பை போய் விவேகானந்தரோட கிளாண்டு போய் அறிஞ்சிட்டு இவனுக்கு மெசேஜை கொடுக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் இருக்குல்ல, அங்கே அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஞானியம் படிக்க மாட்டான்னா இந்த கிளாண்டு அவனுக்கு அறிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜை பாஸ் பண்ணிடுதுங்க. அவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா, அதோட மொத்த சாரத்தையும் சொல்கிறேன். நீ மொத்தமாக 400 பேஜை படிச்சுக்கிட்டு உட்காந்து தூங்காதடா, தேய்க்காதடா பெஞ்சு, இது டோட்டலே அவன் சாரமே இதுதான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருது. பாக்கியெல்லாம் சக்கடா, கொஞ்சோண்டு அந்த ஒரு 3 செகண்டுக்குள்ள மெசேஜை பாஸ் பண்ணிடுது. பாக்கியெல்லாம் சக்க, டைம் இல்லை, வேலை இல்லைன்னா உனக்கு அதை போட்டு தேய்ச்சிக்கிடுது, இவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுது. அப்போ அவன் என்னன்னா புத்தகத்தை எடுக்கலை, தொடவே இல்லை, போகிறான். அவன் இங்கேருந்து போய் இந்த ஒரு அம்மா பொண்ணுச்ச ராக்கெட்டில் ஏறி, அந்த அம்மா பேர் என்ன, சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அவன் அப்படியே ஒரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 6 மாதம் 2 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டு மேலே ஓடி போய் அங்கே போய் அவன் அந்த ஆய்வெல்லாம் பண்ணலை. இந்த கிளாண்டை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அங்கே நடக்கிறத இவனுக்கு இது பாஸ் பண்ணுது. அந்த கிளாண்டுக்குள்ள இருக்கிறதும் மேலே இருக்கிற அலைவரிசையும் ஒன்று, அதுதான் முக்கியம். அந்த கிளாண்டுக்குள்ள வெறும் கிளாண்டு, அது ஒரு கோழி முட்டைன்னா ஒரு கோழி முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த கிளாண்டு அலைவரிசையை அதுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த அலைவரிசை போனதுனால தான் அது உணர்வற்ற நிலையில் இருக்கு. இப்போ இந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா பிற அலைவரிசையை ஈர்க்குது. இப்போ என்கிட்ட நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வருது இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுல்ல, அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஏதாவது முக்கியமான எங்கேயாவது ஞானியோ ஏதாவது ஒரு அலைவரிசைன்னா எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ் அப்படியே பாஸ்டில் நிற்கும். அப்போ நான் ஒரு 10 நிமிஷம் தனிமைப்படுத்தி உட்காரும்போது
எந்தெந்த எங்கேருந்தெல்லாம் அந்த மெசேஜ் வந்திருக்கு, என்னென்ன குறிப்பு இருக்கிறது அப்படியே அந்த அந்த அலைவரிசையிலேருந்து வர்றது. அப்போ அந்த அலைவரிசை அப்படியே ஒப்பிக்கும். இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த தகவலை வந்து நீ பார்த்து இது மாதிரி செயல்படணும். அப்ப எப்படின்னு பாருங்க, ஒரு அலைவரிசை அங்க உட்காந்துக்கிட்டு இவனுக்கு இதை வந்து தெரியப்படுத்து அப்படின்னு வந்து அது வந்து சொல்லு இங்க அனுப்புது. அது அப்படியே பாஸ் ஆகி வந்து என் தலைக்குள்ள ஒரு இடத்துல படிஞ்சு உள்ளே இருக்கும். அது 3 டைம் 4 டைம் பெல் அடிக்கும், டிங் 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 அடிக்கும். நாம வந்து இங்க பேசிட்டு கடத்திட்டு கிடப்போம். அப்புறம் உடல் வந்து மாறும், தியானம் வர்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணும், அப்பையும் கண்டுபிடிக்க மாட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உட்காரும் போது அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி அது ஏன் அப்படி மணி அடிச்சிச்சு, என்ன பண்ணுச்சுங்கிறத கிளியரா சொல்லிடும். அப்ப இது இப்படி இருக்கு, இதோட செயல்பாடுகள் இருக்கு. அப்ப இது ஒருத்தர் ஒரு அதிகாரி வரணும், வந்து என்கிட்ட சொல்லணும், நீங்க அங்க போகணும்னு சொன்னீங்கல்ல, அங்க ஒரே ரோடு டிராபிக் ஜாமா இருக்கு, அதை வந்து நீங்க வந்து ஒரு 2 hours ஆகணும்னு அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ண வரணும். அங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அலைவரிசை படுத்துருந்துச்சுல, அது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருச்சு அந்த அதிகாரி வர்றதுக்கு முன்னாடியே. அந்த ரோட்டுக்கு டிராபிக் ஜாமு அங்க ஆகல, நான் தான் ஆக்கியிருக்கிறேன், நீ அங்க வர வேண்டாம். அந்த ரோடெல்லாம் ஒன்றும் டிராபிக் ஜாமெல்லாம் ஆகாது, அங்கே மக்கள்லாம் ஒன்றும் கூட மாட்டாங்க, நீ வரக்கூடாதுங்கிறதுக்காக நானே ஆக்கிட்டேன், நீங்கள் அங்கேயே இருங்க. இதுதான் இதோட செயல். அப்போ என்னன்னா, இந்த விடைகளை பின்களையில் ஒரு மாற்றத்தை செஞ்சு ஒரு காருக்காரனை இப்படி ஓட்டுறவனை இப்படி ஓட்ட விட்டு அந்த காரை கவுத்துட்டேன். அவன் வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு இந்த வண்டியெல்லாம் அங்கிட்டு மூவ் ஆகாது. இப்போ இவங்களே இதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க, அதனால நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு அந்த மெசேஜை பாஸ் பண்ணிடும். அந்த அதிகாரி எங்கேருந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போ போக முடியாதுங்க, ஏன் நீங்கள் அங்கே இது இருக்கு அப்படிங்களா அப்படின்னு. இப்போ நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரி சரி அப்படின்ட்டு அப்படி போயிடணும். இதுதான் இதோட விஷயம். அப்போ உங்களுக்கு எப்படி மெசேஜை மனிதர்களாக பாஸ் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி அண்ட சராசரத்துலேருந்து சில இந்த அலைவரிசையாக இருக்கிறது இந்த பீனியலுக்கும் பிக்யூட்ரிக்கும் அனுப்பிச்சி விட்ரும். எனக்கு வந்து கொரியரில் வந்து கொடுத்து கையில் கொடுக்க மாட்டான், அதுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். அப்போ வந்து அப்படியே உணர்வற்ற நிலையில் அப்படியே தியானத்துக்குள்ளே அப்படியே அமைதியாக ஒரு 10 நிமிஷம் தன்னை உடலை வந்து தக்க வச்சுட்டு உட்காரும்போது என்னென்ன ஃபீனியலில் வந்திருக்க மெசேஜ், பிக்யூட்டியில் வந்திருக்க மெசேஜ் நமக்கு பாஸ் பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய ஒரு செயல்பாடுகளுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சக்சஸ், ஒரு மனிதனுடைய பெரிய வெற்றி எதுவாக இருக்கும்னா அந்த பீனியலும் பிக்யூட்ரியோடைய செயல்பாடுகள்ல தான் அவனுடைய தனித்துவத்தை இருக்கும். அப்ப நீங்க தியானம் பண்ணி நீங்க சந்திரக்கலை சூரியக்கலை ஓட்டி தலையில ஒரு சமாதிங்கிறத இந்த இடத்துக்குள்ளதான் ஒடுங்கணும், வேற எங்கேயும் ஒடுங்கக்கூடாது. இப்ப இங்க நான் ஒடுங்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த உடலை விட்டு உயிர் வெளியில போயிருது. அப்ப ட்ரை பண்ணி உடலை விட்டு உயிர் வெளியில போனது என்ன பண்றானா, இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான்ல, அவன் உயிர் வெளியில போயிருச்சு. அவன் என்ன சொல்றான்னா இதையும் சமாதின்னு சொல்லிடுறான். இவர் சமாதி அடைஞ்சிட்டாருன்னு. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு விவேகானந்தன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செயல்பாட்டில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ ஒரு டயத்தில் அப்படின்னா முழுசா அவர் தெரியும் போது அந்த பீனியல் பிக்யூட்ரியில் இருக்கிற அலைவரிசை தான் எல்லாமே, நாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட போது அந்த பீனியல் பிக்யூட்ரியில் இருக்கிற அந்த அலைவரிசையை நீ வெளியில எடுத்துக்கிட்டு உன்னுடைய உடல்லேருந்து போயிரு, உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த உடல் இதுக்கு மேலே நீ பயன்படுத்த முடியாது. இந்த உடலுக்குன்னு சில சூழல்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கு, அதுக்கு மேல இந்த உடலை நீ விட்டுறணும். அப்ப இந்த உடலை ப்ராப்பரேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த உடலுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அலைவரிசை வாழ்ந்திருக்கு, அந்த அலைவரிசை சொல்லுது. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. யாரு கொடுக்குது? அங்க விவேகானந்தர்னு ஒருத்தருக்குள்ள அந்த அலைவரிசை இருக்குல்ல, அதுதான் விவேகானந்தனே. அப்ப அவரு எனக்கு ஒரு அலைவரிசை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வேற. அவருக்குள்ளே அது வந்து உணரும் போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த உடலை எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனா பண்ணணும், எப்படி இந்த உடலை எரிக்கணுமா புதைக்கணுமா எங்க வைக்கணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் கரெக்டாக வரையறை பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு போய் உட்காந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கலையை அந்த விஷயத்த அந்த மௌனத்தில் அப்படி உட்காரும்போது அப்போ அங்கே உள்ள அவருக்குள்ளே என்ன நடக்குது நல்லா ஞாபகம். அப்படியே உட்காந்துடுறாரு. அப்படி உட்காந்தோன்னா என்னன்னா அவருக்குள்ள அந்த உணர்வற்ற மனமற்ற நிலை, உடலற்ற நிலை, அடுத்த ஸ்டேஜ் உணர்வற்ற நிலை வருது. மனமற்ற நிலைன்னா உடல் அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி ஒன்றும் மனமற்ற நிலைனா எந்த சிந்தனை தாட்டே இருக்காது.
தாட்டுக்குள்ளே அங்கே தாட்டுக்கே வேலை இருக்காது. சின்னோண்டு மைல்டாக ஒரு குரல் தூரத்தில் கேட்குற மாதிரி குட்டி குட்டி இருக்கும். ஆனால் மற்றபடி எந்த ஒரு பின்ட்ராப் சைலண்ட் ஆயிரும். மனமும் அந்த எதுவும் எண்ணங்கள் தாட்டு வராது. அடுத்ததாக என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு சில வினாடிகள்லேயே அந்த உடலற்ற நிலைக்கு மாறுவார். உடலே இல்லாத மாதிரியும் அவர் அங்கே ஒருத்தர் தியானிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த நிலை இல்லாத மாதிரி மாறிவார். உடல் அங்கே இருக்கு, அவர் தான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் உடலே அவர் மறந்துடுவார். அடுத்த ஸ்டேஜ் உணர்வற்ற நிலை. அப்போ அந்த உணர்வற்ற நிலையில அங்கே உள்ள பீனியல் பிக்யூட்ரிய அவர் என்ன பண்றாருன்னா தலையில கபாலம் வழியாக திறந்து அந்த அலைவரிசையை வெளியில் எடுப்பார். அப்போ வெளியில் அந்த அலைவரிசை போய் அந்த அலைவரிசை அப்படியே வெளியில் போய் அப்படி நிற்கும். அப்போ இவர் ஒரு சில செகண்ட்ல உடல்ல என்ன ஆகும்னா திருப்பி அந்த உணர்வு நிலை அது வெளியில் போயிடுச்சுங்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குன்னா திருப்பி உணர்வு நிலைக்கு கொடுக்கும். அப்போ கொடுக்கும்போது ஒரு சின்ன சத்தமோ சின்ன உடல்லேருந்து ஒரு சின்ன அதிர்வோ ஏற்படுத்தும். இதிலே எக்ஸ்பர்ட் இருக்கான்ல, அந்த சத்தத்தையோ இந்த அதிர்வு கூட ஏற்படுத்த மாட்டான். அது வெகு சிலருக்கு அவங்களுக்குள்ள கலைக்குள்ள இருக்கிற பேட்டர்ன் அது அவங்க உங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஆனோன்னா கூட இருக்கிறவங்கலாம் ஓடி வந்து நாடியை பார்த்து இதுனா ஆல்ரெடி இவர் இந்த மாதிரி உணர்வற்ற நிலைக்கு சமாதிக்கு போய்கிட்டே இருக்கிறவர். இப்போ இவர் சமாதியில் இருக்கிறாரா செத்து போயிட்டாராங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க பல நாள் செக் பண்ணி பல டாக்டருக்கு எல்லாத்தையும் வர வச்சு பார்த்தோன்னா இவர் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ மெடிக்கல் ரீதியாக செக்கப் பண்ணும்போது தலையில் இந்த மாதிரி இவருக்கு அந்த மூளையில் இருக்கிற அந்த இரத்த குழாய் வெடிச்சிருக்கு. அப்போ இரத்த குழாய் வெடிக்கலை, அது ஓப்பன் ஆகும்போது அது நடக்க தான் செய்யும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் கலையில் அதை ஓப்பன் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இப்போ இவர் கத்தியை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி ரத்தத்தை கத்திரிக்கோளால் கட் பண்ணிட்டு போக முடியாது. அந்த கலையை இப்படி தான் பண்ணும்போது அந்த வாசலை திறக்கிற போது சில நேரத்தில் இந்த மாதிரி நிகழும். அது எல்லாருக்கும் நிகழுமான்னு தெரியாது, சிலருக்கு நிகழலாம். அப்போ அது வெளியில் வருது. புரியுதுங்களா? அப்போ இந்த உடலுக்கு தேவையான விஷயத்த அவங்க எல்லாரும் செய்யும்போது அந்த அலைவரிசை இருந்து வெகு சிலருக்குள்ள அந்த அலைவரிசை உள்ள போய் மனதோட செஞ்சிடாம மனம் இல்லாம இவருக்கான உரிய மரியாதையை செய்யணும்னு அந்த அலைவரிசையே இருந்து தனக்கான இறுதி சடங்கு இறுதி வேலையை அதுவே செய்யுது. அப்ப சன்னியாச பரம்பரையில் இருக்கிற சீடனுங்களுக்குள்ள எல்லாத்தையும் இவருடைய அலைவரிசையை அவனுடைய பிக்யூட்ரி பிளீனியலுக்குள்ள போய் அவரு உடலுக்கு தேவையான உபகரணங்களை அந்த மரியாதையை இதுவே செய்யுது. அப்ப அது என்ன நினைக்குதுன்னா, நான் ஒரு உடலில் குடியிருந்தேன், அந்த உடலை விட்டு அலைவரிசையாக வெளியே வந்து விட்டேன், அந்த உடலை சரியாக ஒரு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வைப்பதற்கு இவர்களுக்கு தெரியாது. அதனால் யாமே இவர்களுக்குள் இருந்து மீண்டும் இந்த உடலுக்கான செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறோம். ஏன் இதை நாம் செய்கிறோம் என்றால், பல நாள் நாம் பணி செய்வதற்கு இந்த உடல் உறுதுணையாக இருந்தது, இந்த உடல் ஒத்துழைத்தது, இந்த உடலுக்கான உரிய மரியாதையை நாம் செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த உடலை ஏனதானா என்று விட்டு விட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் இந்த உடலில் ஒரு சின்ன தன்மை இருக்கும். இந்த உடலை மனிதர்கள் கையில் ஒப்படைப்பதோ மனிதர்கள் இதை பயன்படுத்துவதோ வேற மாதிரி போய்விடும். அதனால் அதுவும் நடந்துவிடக்கூடாது, அது ஒரு நல்ல செயலாக இருக்காது. அதே மாதிரி ஒரு கலையை நுட்பமாக பயன்படுத்துபவர் எவ்வளவு தெளிவாக அனைத்து வேலையும் அவரே செய்ய வேண்டும். இந்த கோயில் கொத்தனார் பூசாரி யார் வேணாலும் செய்வாங்க. ஆனால் ஒரு அலைவரிசையை வைத்து எவன் வேலை செய்தானோ அவனில் எல்லாத்தையும் தூக்கி வெளியில இருந்துட்டு நாம நம்மளுடைய வேலை உள்ளுக்குள்ள ஒன்று செஞ்சிருவோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு வேலையை இங்க இருக்கிற எல்லா பேரும் 1000 பேர் செஞ்சாலும் 1000 பேருக்கு தெரியாமையே அந்த வேலையை நாம செய்வோம். ஒரு ஞானி அதுதான். இப்போ எனக்குள்ள அடிக்கடி என்னன்னா, இந்த வேலை எந்த வேலையை யார்கிட்ட வேணாலும் கொடு, அவங்க செய்வாங்க, அவங்க போவாங்க. ஆனால் அந்த வேலையை நீதான் செய்வாய். அவர்களுக்கு கால சூழலுக்காக அவர்கள் செய்வதாக, அவர்கள் பணி செய்வதாக, அவர்கள் உடல் சார்ந்து ஒரு வேலை செய்வதாக இருக்கும். அதில் அவர்கள் 2% 3% பணி செய்வார்கள். 100% நீ பணி செய்யவில்லை என்றால் அது ஒரு நல்ல தன்மைக்கு வராது, அது நல்ல தன்மைக்கு உருவாக்கவே முடியாது. தலைகளா நின்று தண்ணி குடித்தாலும் ஒரு மனிதன் செய்கிற வேலை மனிதன் செய்கிற வேலை தான், ஒரு ஞானி செய்கிற வேலை ஒரு ஞானி செய்கிற வேலை தான். அதனால ஒரு ஞானி மாட்டை மேய்த்தான்னா
அந்த மாடே உணர்வற்ற நிலைக்கு போயிடும். ஒரு ஞானி ஒரு ஆட்டை மேய்த்தானா அந்த ஆடே உணர்வற்ற நிலைக்கு போயிடும். ஒரு ஞானி மனிதனே மேய்ச்சானா அவனே உணர்வற்ற நிலைக்கு போயிடுவான். அவனே ஒரு ஞானியை மேய்ச்சானா அந்த ஞானியே என்ன பண்ணுவான்னா ரொம்ப துன்பப்படுவான். இப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த செயல் என்னை பார்த்து கொள்ள முடியாது, என்னை தாங்குவதாகவோ கொண்டாடுவதாகவோ ஒரு மனித அலைவரிசை செய்துவிட முடியாது என்பதை உணர்ந்து செயல்படு. நீ எதாலும் என்னை பாடியோ என்னை துதித்தோ என்னை கொண்டாடியோ எனக்கு ஒரு செயலை செய்துவிட முடியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி தூங்க போகிறா சுந்தரேஸ்வரோட அப்படின்னா அங்கு அந்த அலைவரிசை ஒரு செயல் செய்தால் ஓகே. மனிதன் போய் மீனாட்சியோ சுந்தரேஸ்வரையோ தூங்க வைக்க முடியாது. ஒரு சாக போகும் மனிதன் சாவே இல்லாத ஒரு அலைவரிசைக்கு எப்படி தாலாட்டு பாட முடியும்? இது இது என்னமோ செய்ய முடியாது. அப்போ அதை எதுக்கு அதை ஆமதிக்காமல் அதை ஏற்றுக்கொள்கிறது என்றால், அவன் விடுபடுவதற்கும் இந்த பிறப்பிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த பிறப்பில் இதை தான் அவன் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு வேலை செய்கிறான். அவன் எனக்காக செய்யவில்லை. அவன் செய்கிற பூஜை, மந்திரம், பாடல், செயல்கள், திறப்பது, மூடுவது, இது அனைத்தும் அவனுக்காகவே செய்கிறான். அவன் எனக்காக செய்வதாக அவனே நினைத்து அவனே ஏமாந்து போகிறான். காலையில் கோயில் திறப்பது, மாலையில் கோவிலை சாத்துவது, மந்திரம் பூஜைகள்லாம் எமக்காக இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, செய்யவும் இல்லை, இந்த நிமிடம் வரை செய்யவில்லை அப்படிங்கிறது அந்த அலைவரிசையோட ஸ்டேட்மெண்ட். அப்போ செய்கிறவர்கள் எதற்காக செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்? அவர்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் இந்த காலத்தில் இது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல நாள் கனவுகளை நிறைவேற்றி கொள்கிறார்கள். ஒரு கனவு சொப்பனத்தில் ஒருத்தன் காண்கிறான். அந்த கனவு ஒரு நாள் அவன் மனித வாழ்க்கையில் நிஜமாகி போகிறது. அந்த கனவு நீ கண்டுவிட்டு முழித்து விடுகிறாய் அல்லவா? அதே போல ஒரு எண்ணத்தால் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு கனவு, அந்த கனவு இந்த பிறப்பில் நிறைவேறலாம், இல்லை என்றால் அடுத்த பிறப்பில் நிறைவேறலாம். அந்த கனவு நிறைவேறிய ஆகும். அந்த கனவை சரி செய்யும் வரை ஒரு இறைவன் என்ன செய்கிறான் என்றால், மனிதனை நீ கனவு கண்டாய் அல்லவா, அந்த கனவை முடித்துக்கொள். அப்போ உனக்கான வாழ்க்கை, உனக்கான பிறப்பு எதென்றால், கனவை சரி செய்வதற்காக நீ பிறப்பெடுக்கிறாய், ஒரு வேலையை செய்கிறாய். கனவு முடியவே முடியாது. கனவு ஒரு தொடர்கதையாக இருக்கும். அப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒருத்தன் அலைவரிசை ஒரு உடலுக்குள்ளே பூந்து உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், வர்ற மனிதன்களை நீ இதே வேலையாக கனவு கண்டே கொண்டு இருந்தாய் என்றால் எத்தனை யுகங்கள் எத்தனை பிறப்புகளை போய்கிட்டே இருப்பாய் என்று கனவே வராத அளவுக்கு உன்னை அவன் சரி செய்ய வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ கனவே வராத ஒரு சூழல் எது என்றால், மனமற்ற செயலே கனவு இல்லாத ஒரு செயலை உருவாக்கும். அப்போ மனமற்ற செயல் எது அப்படின்னா, உனக்குள் என்ன அலைவரிசை தோண்டாது. நீ ஒரு பில்டிங் கட்டணும், சாமிக்கு ஒரு கோயில் கட்டணும், சாமிக்காக நான் அன்னதானம் போடணும்னு அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுலேருந்து விடுபட்டு போவாய். நான் பூஜை பண்ணணும், மீனாட்சியை நான் தான் தோளில் தூக்கணும், நான் தான் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சல்ல, அதிலிருந்து விடுபட்டு போகிறாய். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்லிட்டான், நீ குழந்தை பெற்றுக்கிறாய், ஆண் குழந்தை பெண் குழந்தை பெற்றுக்கொள்கிறாய். நீ என்ன சொல்கிறாய், பெண் குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்து அதுக்கு தங்கம் படிப்பு எல்லாம் போட்டு இன்னொரு வீட்டுக்கு தாரவாய்த்து கொடுக்கிறாய். ஆண் குழந்தையை கூட வைத்துக்கிறாய். கூட வைத்து கொண்டு ஆண் குழந்தை என்ன சொல்கிறாய் என்றால், என் சொத்துக்கு நீதான் வாரிசுங்கிறாய். 2 குழந்தையை பெற்றெடுக்கிறாய். ஒரு குழந்தைக்குத்தான் அந்த உரிமையை கொடுப்பேன், இன்னொரு குழந்தை இன்னொரு இடத்தில் வாழப்போகிறாள், அவளுக்கு நான் உரிமை கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் எனக்கு கடைசி கொல்லி வைப்பது, இந்த மாதிரி காரியங்களை செய்வது, எனக்கு பணிவிடை செய்வது என் பையன் செய்வான், என் பொன் அவ வீட்டில் போய் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லிடுற. ஆனால் ஒரு ஞானி என்னன்னா, இந்த கொல்லி வைப்பது, அவனுக்கு பணிவிடை செய்வதெல்லாம் அவனே செய்து கொள்கிறான். அந்த வாய்ப்பை வழங்குவதே இல்லை. ஏன் என்றால், அந்த வாய்ப்பை வழங்கினால் அவன் உடல் பால் போயிடும். அப்போ அந்த வாய்ப்பை எதற்காக சில நபர்கள்ட்ட வச்சிருக்கான்னா, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இவனே உள்ளே போகிறான். உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன், நான் கொடுத்தணும், ஏன்னா உனக்கு கனவை ஒழிக்கணும், உன மனம் இல்லாமல் மாற்றணும், அதுக்காக உன்னை அப்படியே உன்னை களத்தில் இறக்க முடியாது, நான் உள்ளே போய் இருந்து உனக்குள்ள மனம் இல்லாமல் நீ இந்த வேலையை செய்ய. புரியுதா? அப்படிதான் அதோட செயல். அப்போ நீங்கள் குழந்தைகள்லேருந்து எல்லாமே என்னன்னா ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கீங்க. அவன் என்ன செய்கிறான்னா, எல்லா வேலையுமே
அவனே பார்த்துக்கிறான். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். அப்போ ஒரு 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 பீனியலும் பிக்குட்ரியும் என்ன ஆகுதுன்னா, தூங்கி கொண்டு கிடந்தவன், சுமாராக இருந்தவன், சும்மா ஒரு மந்தமாக ஒரு 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 கிராமத்தில் லூசு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன், படிப்பறிவு இல்லாத ஒருத்தனுக்கு இடுப்புலேருந்து கிடைச்ச ஒரு அலைவரிசையால் தூங்கி கொண்டிருந்த பீனியலும் பிக்குட்ரிக்கும் ஒரு சுறுசுறுப்பு கிடச்சிருச்சு, ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் என்ன செய்கிறான்னா, அந்த குழந்தை எப்படி தயார் பண்ணுறான்னா, அந்த இடகலை பின்களையை தொடர்ந்து இவனை இடகலை பின்கலைக்கு உரியவனாகவே மாற்றுறான். இப்போ என்னை எப்படி மாற்றினான்னா, இடகலை பின்கலை இதுதான் இவனோட வேலை. இவன் வேறு எந்த வேலையும் இல்லை. இது வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா இவன் ஒரு நாள் ஒரு மனமற்ற நிலைக்கு, உடலற்ற நிலைக்கு, உணர்வற்ற நிலைக்கு மாறுவான். அப்படிங்கிற செயலை அது எனக்கு உருவாக்கி கொடுத்தது. அப்போ நான் இடகளையோ பின்களையோ ஓட்டவோ அதை கவனிக்கவோ அந்த வேலை செய்யவோ இல்லை. எனக்குள்ளே இருந்த அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருந்து இடுப்புலேருந்து கிடைக்கப்பட்ட அலைவரிசையினால் அந்த பீனியலும் பிக்குட்ரியும் என்ன பண்ணுச்சு, இடகளையும் பின்களையிலையும் தொடர்ந்து தீவிரமாக இயங்குவதற்கு வேலை பார்த்தது. இப்போ இந்த இதுவும் பிக்குட்ரியும் பீனியலும் தூக்கமற்றது, பசியற்றது, எந்த செயல்பாடு இல்லை, இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடியது தலையிலிருந்து. புரியுதா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது கடைசியாக என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஞானியையும் தூக்கமற்றவனாக மாற்றிடுது, பசியற்றவனாக மாற்றிடுது, உடையற்றவனாக மாற்றிடுது. அப்போ கடைசியில் அவன் என்ன பண்ணுது, உணர்வற்றவனாக மாற்றிடுது. உடல் இருக்குது, ஆனால் உடலே இல்லாத மாதிரி அவன் என்ன நினைக்கிறான்னா, உடல் இல்லை அப்படின்னு எதை சொல்கிறான்னா, அந்த அலைவரிசை தான் என்னது, இந்த உடல் என்னது இல்லை, அதுதான் உடலற்றவன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ அவனை கடைசியாக அவனுக்குள்ள ஒரு பெரிய பரிணாமத்தை எங்கே பார்க்குறான் அப்படின்னா, எந்த இடகளையும் பின்களையும் இயக்குன அந்த பீனியலும் பிக்குட்ரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் அவன் ஒடுங்குறான். அதான் சமாதி நிலைங்கிறது. அப்போ அதுக்குள்ளே ஒடுங்கி இருக்கும்போது அனைத்து சப்த நாடிகளும் அடங்கி போயிடுது. அப்போ எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணுது, எதுவும் செயல்படலை. அவன் லெஃப்ட் ரைட் அவன் தானே இயக்கணும், 2 சுவாசமே உள்ளே போய் ஒடுங்கிருச்சு. அவனுக்கு தானே தெரியும் இதை எப்படி கொண்டு போய் ஒடுக்கணும்னு. இப்போ எந்த தலைகளில் இவ்வளோ இடம் இருக்குது, எந்த இடத்துல கொண்டு போய் ஒடுக்கணும்னு அவனுக்கு தானே தெரியும். ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவில் இருக்கிற ஹோல்ஸு அதுக்குள்ளே போய் ஒடுக்கணும். அவன் நிப்பாட்டணும், நிலை நிறுத்தணும், அதை ரொம்ப துல்லியமாக செய்யணும். மண்டை மூளை கலங்கிடக்கூடாது, மூளை வேறு மாதிரி போயிடக்கூடாது. எல்லாம் ரொம்ப குழந்தைகளுடைய அந்த பாதத்தோட மென்மையான பொருட்கள், உடலில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. அதை எப்படி கையாளணுங்கிறத அங்கே இருக்கிற உறுப்புகளை வச்சே அந்த அலைவரிசையை கையாளுது. இப்போ இந்த உலகத்தை எப்படி இயக்குதுன்னா, தன்னாலே தானே இயக்கிக்கிறது. பூமியை கைத்தை கட்டி சுற்றுறது ஒரு ரகம், தானே சுற்றினா. அப்போ உடலில் நீ போய் வேலை செய்யாமல் உன்னுடைய உறுப்பை வச்சு, உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு செயலை வச்சு அந்த ஒட்டுமொத்தமான மிஷினையும் இயக்குவோம். அப்போ அந்த மிஷின் இயக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, இந்த அலைவரிசை ஈர்ப்பு தன்மையால் அந்த பிக்குட்ரியும் பீனியலையும் அதை மட்டும் அந்த ஈர்ப்பு திசையில் பார்த்துட்டோம்னா இது ஃபுல்லாக இயக்கும். ஹார்மோனுங்களை இயக்கும், இங்கே இருக்கிற செயல்களை இயக்கும், இந்த இடகலை பின்களை இயக்கும். இந்த மிஷின் இந்த உடல் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு நாள் இப்படி ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ளேயே போய் ஒடுங்கிடுது. திருப்பி ஒரு நாள் அப்படி விழிக்குது. ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் கடவுள் மாதிரி பேசுகிறான். இதுதான் நம்ம ஊர் தியானம், வெளிநாட்டு தியானம், எல்லா நாட்டு தியானமும் இதுதான். சரிங்களா?